श्री राम जय जय राम। 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 जय श्री राम। वायो मध्ये पंचभूते तेहि ऐका एकचित्ते बोलिजेति ते समस्ते येथान्वये। हळु फूल तरी जड़ हळु वारा तरी निबिड़ वायो लागता कडाड मोडती झाडे। तोले विण झाड मोडे ऐसे हे कहीच न घडे। तोल तोची तये जडे पृथ्वीचा अंश। तये श्रोते आशंका घेती तेथे कैची झाडे होती। झाडे नवती तरी शक्ती कठीण स्वरूप आहे। वन्ही स्फुलिंग लहान काही तरीही असे उष्ण तैसे सूक्ष्मी जडपण सूक्ष्म रूपे। मृदपणतेची आप भास तेजाचे स्वरूप। वायो तेथे चंचल रूप सहजची आहे। सकलास मिळून आकाश सहजची आहे अवकाश। पंचभूतांचे अंश वायो मध्ये निरोपिले। जय श्री राम। जय श्री राम. பஞ்சமகாபூதங்களும் ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படின்னு பஞ்சமகாபூதங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு பூதத்துக்குள்ளையும் பாக்கி பூதங்கள் அடக்கமாக இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். 8வது தசகத்துடைய 4வது சமாசம். சூக்ஷ்ம பஞ்சபூதா நிரூபணம் அப்படிங்கிற சமாசத்துல இதுவரையில் நம்ம கேட்டது ஆகாசம் அப்படிங்கிற பூதத்துக்குள்ள அக்னி, பிருத்திவி, வாயு இது எப்படி அடங்கி கிடக்கு அப்படிங்கிறது. ஆகாசத்துல அதோடைய ஜடத்துவமே பிருத்திவியினுடைய தத்துவம். ஆகாசம் அவ்வளவு மிருதுவா இருக்கிறதே அதுல இருக்கக்கூடிய ஜலத்துடைய தத்துவம். ஆகாசத்தை தான் எல்லாமே நம்மளுக்கு தென்படுறது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய தேஜஸ், அதாவது அக்னியுடைய தத்துவம். ஆகாசத்துக்கும் வாயுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. வாயு ஆகாஷா நாகி பேத. ஆனால் அந்த வாயுடைய சஞ்சலத்துவம் இந்த ஆகாசத்துல தெரியறது நமக்கு. அந்த சஞ்சலத்துவம் அதுல தெரியறதுலயே ஆகாசத்துல வாயுடைய அம்சமும் இருக்கு. ஆகாசம் எல்லாத்தையும் கொண்டு இருக்கிறதுனாலே ஆகாசமே ஆகாசம்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு வந்தார். இப்ப அடுத்தது வாயு அப்படிங்கிற பூதத்துக்குள்ள எல்லா பூதமும் எப்படி அடங்கி இருக்கு அப்படிங்கறத சொல்றார். வாயோ மத்தியே பஞ்சபூதே தேஹி ஐகா ஏகசித்தே. 5 பூதங்களும் வாயுக்குள்ள எப்படி அடங்கி இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். எல்லாரும் ஏகசித்தமாக அதை கேட்கணுங்கோ. போலி ஜேதி தே சமஸ்தே யதான்வயே. விலாவரியாகவே நான் சொல்றேன். நான் கிரமமா சொல்லிட்டு வரேன். யதான்வயே கிரமமா சொல்லிட்டு வரேன். எல்லாரும் தன்னுடைய ஹிருதயத்தை கொடுத்து இதை கேட்கணும். हलु फूल तरी जड़ हलुवारा तरी निबिड़ वायो लागता कडाड़
மோடதி ஜாடே. இப்போ ஒரு கல்லு அப்படின்னா அந்த கல்லுக்கு 5 கிலோ 10 கிலோ வெயிட் சொல்லலாம். புஸ்தகம் அப்படின்னா ஒரு 3/4 கிலோ 1/2 கிலோ வெயிட் சொல்லலாம். அது மாதிரி இந்த லோகத்துல என்னெல்லாம் வஸ்துக்கள் இருக்கோ எல்லா வஸ்துக்களுக்கும் ஒரு வெயிட் இருக்கு, ஒரு கனம் இருக்கு எல்லாத்துக்குமே. ஒரு புஷ்பம் சொன்னோம்னாலும் புஷ்பத்துக்கு உரிய கனம் அதுக்கு உண்டு. லாகவமா நம்ம தூக்கினத்தினால புஷ்பத்துக்கு கனம் இருக்கிறது நமக்கு தெரியல. அதுக்காக புஷ்பத்துக்கு கனம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. புஷ்பத்துக்கும் கனம் உண்டு. ஹளு ஃபூல, ஃபூலங்கிறது ஒரு புஷ்பம், ஹளுங்கிறது ரொம்ப மெலிசா இருக்குது, தரி ஜட. ஆனாலும் அதுக்கு ஒரு 10 கிராம் தான் அதுக்கு வெயிட்னாலும் 10 கிராமும் வெயிட் தானே. 10 கிராம் கனமும் ஒரு கனம் தானே இந்த புஷ்பத்துக்கு. எதுக்கு கனம் அப்படின்னு எதுக்கு உண்டு? எது ஜடமா இருக்கோ அதுக்கு தான் கனம் உண்டு. கனம் அப்படிங்கிறதே எது ஜடமா இருக்கோ அதனுடைய குணம், ஒரு குணம் கனம் அப்படிங்கிறது. எது ஜடமா இல்லையோ அதுக்கு கனம் கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய யோஜனைகள், இது ஜடம் இல்லை, அதுக்கு கனமும் இல்லை. ஆனால் அந்த பிருத்திவியில எல்லாரும் திங்க் பண்றோமே, அதனால எதெல்லாம் ஜடமா இருக்கும், பஞ்சா இருந்தா கூட நம்மளுக்கு வேணா அதுக்கு எவ்வளவு கனம் இருக்குன்னு ஒரு கால் நம்மளால அதை வெயிட் பண்ணி பார்க்க முடியாதா இருக்கலாம். ஆனா அதுக்கு வெயிட் உள்ளது தானே. ஒரு பட்டு நூலா இருந்தா கூட 0.00001 கிராம்ஸ் அதுக்கு வெயிட் இருந்தாலும் அது வெயிட் தான். அதனால அது ஜடம் தான். ஹலு ஃபூல தரி ஜட. அது மாதிரி ஒரு புஷ்பம் ஹல்காவா இருக்கு, லைட்டா இருக்கு. ஆனாலும் லைட்டா இருந்தாலும் அதுக்கு உரிய கனம் அது இருக்கிறதுனால அது ஜடவஸ்து. அது மாதிரி ஹளு வாரா தரி நிபிட. இப்ப கல்லை விட லைட்டு புஸ்தகம், புஸ்தகத்தை விட லைட்டு பென்சில், பென்சிலை விட லைட்டு புஷ்பம் அப்படின்னு ஒரு ரிலேட்டிவா கம்பேரிட்டிவா பார்க்க முடியறது. அது மாதிரி கம்பேர் பண்ணிட்டு வரும் பொழுது வாயு எல்லாத்தபடியும் லைட்டா இருக்கு. ஒரு கால் வாயுடைய வெயிட் என்னதுன்னு நம்மளால மெஷர் பண்ண முடியாதுன்னு வச்சுப்போம், அத்தனை லைட்டா இருக்குது. ஆனாலும் தரி நிபிட, ஆனாலும் அதுல ஒரு ஜடத்துவம் இருக்கு, அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. அந்த ஒரு வெயிட் இருக்கிறதுனால வாயுல அந்த ஜடத்துவத்துடைய அம்சம் இருக்கு. அது எப்படி தெரியறது? வாயோ லாகதா கடாட மோடத்தி ஜாடே. ஒரு பெரிய புயல் காத்து அடிச்சதுன்னா பெரிய தென்னை மரத்தையே அப்படியே பிடிங்கி எரியறது. பெரிய சைக்ளோன் வந்துடுத்தினால் அந்த காத்தடிக்கிற வேகத்துல ஒரு பெரிய கட்டடமே கீழே விழுறது. எப்படி விழுந்தது? காத்தடிச்சு விழுந்தது. காத்து அடிச்சு எப்படி விழுந்தது? காத்துல அந்த ஜடத்துடைய ஒரு அம்சம் இருந்து அந்த ஜடத்துடைய ஒரு பிரஷர்ல மரமானாலும் கட்டடமானாலும் இடிஞ்சு கீழே விழறது. எதாலையும் ஒரு வேற பொருளால அடிச்சு அந்த மரத்தை விழுத்தல, வேற பொருளால அடிச்சு அந்த கட்டடத்தை கீழே விழுத்தல, வாயுடைய சக்தியிலேயே அடிச்சு கீழே விழுத்துட்டு. அந்த சக்தி இருக்கே, அந்த சக்தி என்னது? வாயுடைய கனம். வாயோ லாகதா கடாட மோடத்தி ஜாடே. அப்போ வாயுக்கு அந்த கனம் இருக்கே, அந்த வாயு கிட்ட இருக்கிற கனம் தோலேவின ஜாட மோடே ஐசே காஹீச்ச நகடே. தோலேவின ஜாட மோடே. தோலேவின அப்படின்னாக்கா வெயிட். அந்த வெயிட் இல்லாமல் அந்த மரம் பிடுங்கி முறிஞ்சு கீழே விழுந்ததுன்னு ஆகவே முடியாதே. ஒரு வெயிட்டா ஒரு வஸ்துவை எடுத்து அந்த மரத்து மேல அடிச்சா அந்த மரம் முடிஞ்சு விழுறது. இப்போ இந்த மரம் முறிஞ்சு விழுந்தது, எந்த விஷயமும் அதை அடிச்சதாகவே தெரியல, ஆனா முடிஞ்சு விழுந்தது. அப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு காணலையே தவிர நம்மளுக்கு கண்ணுக்கு காணாத ஒரு வெயிட் அந்த மரத்து மேல விழுந்ததுனாலதான் அந்த மரம் முறிஞ்சு விழுந்தது. அது வெயிட் என்னது? அந்த வாயுனுடைய வேகம், அந்த வாயுனுடைய சக்தி. தோல தோச்சி தயே ஜடே பிருத்விச்சா அம்ச.
அந்த வெயிட் இருக்கே வாயுல தோலை, அந்த வாயு கிட்ட இருக்கிற வெயிட் தோலை தயே தோச்சி தயே ஜடே, அதுதான் அந்த வாயு கிட்ட ஜடமாக இருக்கக்கூடிய பிருத்திவீச்சா அம்ச, பிருத்திவியினுடைய அம்சம் வாயு கிட்ட அந்த வெயிட்டாக அதோடைய சக்தியாக இருக்கு. அதனால இப்படி வாயு கிட்ட பிருத்திவியினுடைய அம்சம் இருக்கு. உடனே ஏத்தே ஸ்ரோத்தே ஆசங்கா கேதி, ஸ்ரோதாக்கள்லாம் இங்க ஒரு கொஸ்டின் பண்றா தாசர் கிட்ட, தேத்தே கைச்சி ஜாடே ஹோத்தி, நீங்க என்ன சொல்றேன்? நீங்க பஞ்சபூதங்களை மகாபூதங்களை பத்தி பேசின்னு வந்துட்டு இருக்கே, பஞ்சமகாபூதங்கள் இந்த சஷ்டிக்கு முன்னாடியே இருந்தது. சிருஷ்டிக்கு முன்னாடியே இருக்கிற விஷயத்தை பத்தி பேசும் பொழுது எங்க இருந்து மரம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு அப்புறம் தானே மரம் சிருஷ்டி, இதுக்கு அப்புறம் தானே ஆக போறது. அப்ப மரம் சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி வாயு கிட்ட பிருத்திவியுடைய அம்சம் இல்லைன்னு அர்த்தமா? மரம்லாம் சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் வாயு கிட்ட பிருத்திவியோட அம்சம் வந்ததுன்னு அர்த்தமா? இல்ல அந்த வாயு கிட்ட பிருத்திவியோட அம்சம் முன்னாடியே இருந்ததுனாக்கா எங்க கிட்ட நீங்க மரத்துடைய உதாரணத்தை நீங்க சொல்லாதேங்கோ. பஞ்சபூதம் பூதமாகவே இருக்கும்பொழுது அதுகிட்ட பிருத்திவி அம்சம் எப்படி இருந்தது அந்த வாயு கிட்டங்கிறத நீங்க சொல்லணும் அப்படின்னு நுணுக்கா ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், ஜாடே நவதி, நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, ஜாடே நவதி. அப்போ மரங்கள்லாம் ஒன்னும் இருக்கல. தரி சக்தி கঠিன ரூபாக, நான் இந்த மரத்தை பத்தி சொன்னது உனக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். மரங்கள்லாம் சுற்றி ஆனதுக்கு அப்புறம் மரங்களை முறிச்சு தள்ளுற அளவுக்கு வாயு கிட்ட ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி ஜட குணம் உள்ள சக்தி, அது பிருத்திவி அம்சம் புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். மரங்கள் இல்லாட்டாலுமே அந்த சக்தி வாயு கிட்ட ஏற்கனவே இருக்கு. ஆனால் அந்த சக்தி சூக்ஷ்ம ரூபமாக இருக்கு. எப்படி சூக்ஷ்ம ரூபமாக இருக்குன்னா, வன்ஹி ஸ்புலிங்க லஹான காஹி தர்ஹி அசே உஷ்ண தைசே சூக்ஷ்மே ஜடப்பன சூக்ஷ்ம ரூபே. வன்ஹி அப்படின்னாக்கா தீப்பொறி, ஒரு ஸ்பார்க். வன்ஹி ஸ்புலிங்க லஹான தீப்பொறி. அதுல ஸ்புலிங்க அப்படிங்கிறது தீப்பொறி, வன்ஹி அப்படிங்கிறது அக்னி. வன்ஹி ஸ்புலிங்க லஹான, தீப்பொறியில அக்னி இருக்கே. தீப்பொறி உன் மேல கையில விழுந்ததுன்னா சுட்டு பொள்ளறதா என்ன? இல்ல. காஹி தர்ஹி அசே உஷ்ண, அந்த தீப்பொறி எவ்வளவு சின்ன தீப்பொறியோ அந்த தீப்பொறி சின்னதா இருக்கிற அளவுக்கு சின்னதா அதுல உஷ்ணம் இருக்கு. தைசே சூக்ஷ்மே ஜடப்பன சூக்ஷ்ம ரூபே. அது மாதிரி இந்த வாயு கிட்டையும் அந்த சக்தி சூக்ஷ்ம ரூபமாக இருந்துருக்கு. எப்படி அந்த தீப்பொறிக்குள்ள உஷ்ணம் சூக்ஷ்ம ரூபமாக இருக்கோ, அதே தீப்பொறி ஒரு பஞ்சில விழுந்த கபகபகபகபான்னு எரியும் இல்லையா? அந்த தீப்பொறி தானே அதுக்கு காரணம். அப்போ அந்த இக்குனூண்டு தீப்பொறிக்குள்ள அப்பேற்பட்ட பெரிய மகா அக்னி அந்த இத்தினூண்டு தீப்பொறிக்குள்ள அடங்கி இருக்கு. பஞ்சில விழுந்தால் கபகபான்னு எரியும். வேற ஏதோ மரக்கட்டையில விழுந்தால் ஒரு கால் ஒன்னும் ஆகாது. அது மரக்கட்டையில விழுந்ததுனால ஒன்னும் ஆகலைங்கிறதுனால தீப்பொறியில அக்னி இல்லைன்னு சொல்லிட முடியாதே. அதனால வாயு அப்படிங்கிற பஞ்சபூதம் அதி சூக்ஷ்மமான பூதம். நீ நினைக்கிற மாதிரி அடிக்கக்கூடிய காத்து இல்லை. அப்பேற்பட்ட அதி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய வாயுல ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக அந்த அக்னியும் இருக்கு. அந்த ஜடமாக இருக்கக்கூடிய அதோடைய வேகம், அதனுடைய சக்தியும் இருக்கு. பிரபஞ்சத்துல அப்புறம் மரமட்டைகள்லாம் சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் அடிக்கும் பொழுது மரத்தையே தள்ளி போடுற அளவுக்கு அந்த சக்தி அப்போ பிரகாசமாக ஆகிறது, பிரகடனமாகிறது. சிருஷ்டி இல்லாத சமயத்துல சூக்ஷ்மமாக அந்த சக்தி அது உள்ள இருக்கு. ஆனா சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்திதியே உனக்கு தெரியாதே. சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஸ்திதி தான் உனக்கு தெரிஞ்சதுனால சிருஷ்டியில இருக்கிற உதாரணத்தை கொடுத்து அங்கேருந்து அதோடைய சூக்ஷ்மத்துவத்தை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். தைசே சூக்ஷ்ம ஜடப்பன சூக்ஷ்ம ரூபே. அதுல இருக்கிற வாயுல இருக்கிற ஜடத்துவமும்
எப்படி தீப்பொறிக்குள்ள அக்னி சூக்ஷ்மமாக இருக்கோ அது மாதிரி வாயுக்குள்ளயும் பிருத்திவியாக கூடிய ஜடமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை சூக்ஷ்ம ரூபமாக இருக்கு. மிருதபண தேச்சி ஆப்ப, ஆகாசம் போல வாயுவும் எத்தனை மிருதுவா இருக்கு. வாயுடைய மிருதுத்துவமே அதுல இருக்கக்கூடிய ஜல தத்துவம் அதுல இருக்கு. ஆப தத்துவம் வாயுல அதோடைய மிருதுத்துவத்துல தெரிகிறது. பாச தேஜாச்சே ஸ்வரூப வாயோ தே சஞ்சல ரூப சகஜச்சி ஆகி. காத்து இப்ப அடிக்கிறது, அப்புறம் இங்க பார்த்துட்டே இருக்கிறது, இங்க அடிக்கல வேற எங்கேயோ அடிக்கிறது, வேற எங்கேயோ அடிக்கிற காத்து அப்புறம் அங்கேருந்து இங்க அடிக்கிறது, இங்க கொஞ்சமா அடிக்கிறது, மெலிசா அடிக்கிறது, அங்க ஓங்கி அடிக்கிறது. இவ்வளவு பாக்குறோமே வாயுல, நம்ம கண்ணுக்கு நிறைய தெரியறதே. ஆனா வாயு கண்ணுக்கு தெரிஞ்சதோ தெரியல. ஆனா வாயு அடிக்கிறது நம்மளால உணர முடியறது. அப்போ வாயு இருக்கு இல்ல, ஜாஸ்தியா இருக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற வெவ்வேறு ரூபங்கள் வாயுடைய தெரியறதுக்கு காரணம் சஞ்சலமாக இருக்கக்கூடிய அதோட ரூபம். அப்பேற்பட்ட சஞ்சல ரூபம் அதுக்கு இருக்கும்பொழுது இங்க இருக்கு அங்க இல்ல, இங்க கம்மியா இருக்கு அங்க ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற வித்தியாசங்கள் தெரியறதே. அதுதான் பாச. தான் இருக்கேன் அப்படின்னு வாயு காமிக்கிறது. தான் இருக்கேன் எது காமிக்கிறதோ அது அக்னியுடைய அம்சம். நான் இருக்கேன் அப்படின்னு அக்னி காமிக்கும். பாச தெரியப்படுத்தும். தன்னுடைய இருப்பை தெரியப்படுத்துறது தான் தேஜஸ், அதாவது அக்னியுடைய அம்சம். அது வாயு கிட்ட நம்ம இது மாதிரி பார்க்க முடிகிறது. சகலாச மிலோன ஆகாஷ சகஜச்சி ஆகே அவகாஷ. இப்படி வாயுல பிருத்திவிய பார்த்தோம், வாயுல ஜலத்தை பார்த்தோம், வாயுல அக்னிய பார்த்தோம். வாயோ தே சஞ்சல ரூப சகஜச்சி ஆகே. சஞ்சலத்துவமே வாயுடைய ஸ்வரூபம் தானே. அந்த சஞ்சலத்துவமும் வாயுல இருக்கிறதுல வாயு இருக்கு, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாளாச்சு. அடுத்தது இது நாரும் வாயு கிட்ட தன்கிட்ட அது பிருத்திவியையும் காமிக்கிறது, தன்கிட்ட அக்னியையும் காமிக்கிறது, தன்கிட்ட ஜலத்தையும் காமிக்கிறது, தன்கிட்ட தன்னுடைய தத்துவத்தையும் காமிச்சு எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கமாக வச்சுக்கிறது. இவ்வளவும் அடக்கமா வச்சுக்க கூடிய தன்மை ஆகாசத்துடையது. சகலாச மிலோன ஆகாஷ. இவ்வளவுத்தையும் தன் இடத்துல இடம் கொடுத்து அடக்கமாக வச்சுக்கிறதுனால ஆகாசத்துடைய தத்துவம் வாயு கிட்டையும் பார்க்கலாம். சகஜச்சி ஆகே அவகாச பஞ்சபூதாச்சே அம்ச வாயோமதே நிரூபிலே. இப்படி வாயு கிட்ட பஞ்சபூதங்களும் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நிரூபித்தேன். அடுத்தது தேஜஸ், அதாவது அக்னியில எப்படி 5 பூதங்களும் இருக்கு அப்படிங்கறத நாளைக்கு நம்ம சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम जय जय राम. श्रीराम जय राम जय Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Rama 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 Rama. Hare Krishna 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 Hare Rama